மாறனேர் நம்பி, ஏன் ஆச்சாரியார் கண் கலங்குகிறார்? ஏதேனும் கவலையால் வந்த கண்ணீரோ? கவலையால் வரும் கண்ணீர் நாசியின் ஓரத்தில் தான் வரும். நம் ஆச்சாரியாரின் கண்களில் பக்கவாட்டில் அல்லவா கண்ணீர் வடிகிறது. இது ஆனந்த நிலையின் வெளிப்பாடு என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கில்லை. மலராண்டான், மாறனேர் நம்பி, வாருங்கள். சுவாமி, ஓர் சந்தேகம். கேள் மலராண்டான். தங்கள் கண்களில் இருந்து வழிந்தோடும் கண்ணீருக்கான காரணம் என்ன சுவாமி? அதுவா, ஆனந்தத்தாலும் வியப்பாலும் வெளிப்பட்டிருக்கும் ஆனந்த கண்ணீர். வேறொன்றும் சொல்ல அடியேனுக்கு தோன்றவில்லை அப்பா. தங்களின் வியப்பு எதை பற்றியது சுவாமி? நாங்கள் அதை பற்றி அறிந்து கொள்ளலாமா? நிச்சயம் மாறனேர் நம்பி. தாயாரும் பெரிய பிராட்டியுமான திருமகளின் கருணையை நினைத்து வியந்து ஆனந்த பரவசம் அடைந்தேன். அந்நிலையில் அடியேனின் எழுதுகோலும் தன் பணியை நிறுத்திவிட்டது. இந்த பட்டோலை என்றும் பெருமாளை பிரியாமல் இருக்கும் பெரிய பிராட்டியை பற்றியதா சுவாமி? ஆம் மலராண்டான். எம்பெருமானை பற்றி ஸ்தோத்திரங்களை ஓலையிட்ட அடியேன் அவனது பிரிய பத்தினியான மகாலட்சுமி தாயாரை போற்றி இப்போது ஸ்லோகங்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறேன். சுவாமி, தாயாரின் கருணையை பற்றி குறிப்பிட்டீர்களே, அதை பற்றி இதில் விளக்க இருக்கிறீர்களா? அடியேனின் சக்திக்கு ஏதோ கொஞ்சம் விளக்கலாம். விவரிக்கும் அளவிற்கு அடியேனுக்கு சக்தி ஏதப்பா, சாமர்த்தியம் ஏதப்பா. தாயாரின் கருணை அளப்பரியது. அதை விளக்க இந்த ஸ்லோகங்களில் முயற்சி செய்திருக்கிறேன், அவ்வளவே. சுவாமி, இது தங்களுடைய தன்னடக்கத்தை காட்டுகிறது. சுவாமி, தாயாரின் கருணையை பற்றி அருளினால் நாங்களும் அதை எங்கள் மனதில் நிறுத்த முயற்சி செய்வோம். சொல்கிறேன். ஒரு கண நேரமாவது தன் நாதனை விட்டு பிரிந்திருந்தால் அவர் மக்கள் செய்யும் ஒரு குற்றத்தை கூட பொறுக்க மாட்டார் என்று நினைத்து எம்பெருமான் எப்போதெல்லாம் அவதாரம் எடுக்கிறானோ அப்போதெல்லாம் கனிவுடன் தாயாராகிய மகாலட்சுமி தேவியும் அதற்குகந்த உருவத்தோடு முகுந்தனை பின்தொடர்ந்து பிறவி எடுக்கிறாளே, அந்த கருணையை எப்படி வியக்காமல் இருக்க முடியும்? ஒரு காரியத்தில் அதன் காரணத்திற்குள்ள குணங்கள் வந்து சேரும் என்பது பெரியோர்களின் வாக்கு. அது முற்றிலும் பிராட்டியாரின் விஷயத்தில் உண்மை. ஏனென்றால் சந்திரனும் லக்ஷ்மி தேவியும் குளிர்ச்சியான கடலில் இருந்து தோன்றியவர்கள். அதனால்தான் சந்திரன் அமிர்தத்தாலும் மகாலட்சுமி தாயார் கருணை என்னும் குணத்தாலும் குளிர்ந்திருக்கிறார்கள். ஆஹா, உண்மையில் தாயாரின் கருணை மிகவும் சிறப்பு வாய்ந்தது சுவாமி. சொல்லப்பா. தாங்கள் எடுத்துள்ள எழுத்து பணி நெடிய பணி என்று தோன்றுகிறது. தாங்கள் அமுது செய்துவிட்டு பின்னர் இப்பணியை தொடர வேண்டுகிறோம். தளிகையை எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணியாகிவிட்டதா? ஆயிற்று சுவாமி. சரி, நீங்கள் இருவரும் சென்று அமுது செய்யுங்கள். அடியேன் சற்று நேரம் கழித்து வந்து அமுது செய்கிறேன். ஆச்சாரியார் அமுது செய்யாமல் நாங்கள் என்று அமுது செய்திருக்கிறோம்? அது முறையாகாதல்லவா சுவாமி? நான் தானே உங்களை அமுது செய்ய சொல்லி பணிக்கிறேன். எனவே தோஷமாகாது. செல்லுங்கள். பெரிய நம்பி, நீ எப்போது வந்தாய்? சுவாமி, தாங்கள் மகாலட்சுமி தேவியின் கருணையை புகழ்ந்து உரைத்த போதே அடியேன் வந்து விட்டேன். அந்த உரை அமுதை தொடர்ந்து பருகுவதற்குள் விஷயம் வேறு திசைக்கு சென்று விட்டது. சரி, நீயும் சென்று அமுது செய்து விட்டு வா.
பசியோடு கவரி வீசிக் கொண்டு நிற்காதே. வயிற்றுப்பசி கிடக்கட்டும் சுவாமி. தங்களின் ஸ்தோத்திரப் பணிக்கு அடியேனால் உதவ முடியவில்லையே என்ற ஏக்கமே அடியேனுள் மிதமின்றி நிற்கிறது. நீ ஏன் அப்படி நினைக்க வேண்டும் பெரிய நம்பி? அடியேனின் குறிப்பறிந்து பல செயல்பாடுகளை நீ புரிந்திருக்கிறாய், இன்னும் புரிய இருக்கிறாய். எனவே உன் ஏக்கத்தை விட்டுவிடு. இல்லை சுவாமி, தாங்கள் என்னதான் கூறினாலும் அடியேனின் மனது சமாதானமாகவில்லை. தங்களின் ஸ்தோத்திர ரத்தினம் என்ற ஒப்பற்ற படைப்பிற்கு திருக்கோஷ்டி நம்பி உறுதுணையாக பல குறிப்புகளை தங்களிடம் சமர்ப்பித்தார். அடியேன் இதுவரை அதுபோன்று தங்களுக்கு சிறு பணியும் செய்யவில்லை. எனவே கவரி வீசி தங்களுக்கு உடல் ரீதியாகவாவது அடியேன் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். தாங்கள் அனுமதியுங்கள். நிச்சயம் நீ இப்பணியை செய்யலாம். ஆனால் முதலில் நீ போய் பசியாறிவிட்டு வா. சுவாமி, தாங்கள் தற்போது எடுத்துள்ள எழுத்தோலை பணி எதை மையமாக கொண்டுள்ளதோ அவ்விஷயமே தங்களிடமிருந்தும் வெளிப்படுகிறது என்று அடியேன் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ல வருகிறாய்? தாங்கள் எழுதிக் கொண்டிருப்பது மகாலட்சுமி தாயாரின் கருணையை பற்றி. தாய் உள்ளம் என்ன செய்யும்? தம் குழந்தைகள் அனைவரும் பசியாறி மகிழ்வதையே தன் கண்களால் கண்டு மகிழும். தாங்களும் தற்போது அப்படித்தான் திகழ்கிறீர்கள். அப்படிப்பட்ட தங்களுக்கு எழுத்துப் பணியில் குறிப்புகளை எடுத்துக் கொடுத்து அடியேனால் உதவ முடியவில்லையே சுவாமி. பெரிய நம்பி, நீ பிரத்யேகமாக குறிப்புகளை எழுதி கொண்டு வந்து அடியேனிடம் கொடுக்க வேண்டும் என்பதில்லை. உன் திருவாயிலிருந்து வரும் வார்த்தைகளே பல குறிப்புகளை அடியேனுக்கு அளித்து விடுகிறது. உன் சொற்சாதுரியம் அப்படி. அடியேனுக்கு ஒரு மேன்மை உண்டு என்றால் அது தங்கள் கடாட்சத்தால் ஏற்பட்டதே அன்றி வேறு ஒரு காரணமும் இல்லை சுவாமி. பெருமாள் தன் பக்தர்களை பல விதத்தில் எடுத்துக்காட்டாக அமைக்க நினைக்கிறான். உதாரணத்திற்கு நம் மடத்தில் உள்ளவர்களையே எடுத்துக்கொள்ளேன். மலராண்டான் மிக சுவையாக தளிகை பண்ணுவதில் கெட்டிக்காரனாக இருக்கிறான். மாரநேர் நம்பி தன் உடலால் மடத்தின் கடினமான பணிகளை செய்வதில் பலசாலியாக இருக்கிறான். தன்னடக்கத்தாலும் அமைதியாலும் மற்றவர்களிடத்தில் இனிமையாக பழகுவதிலும் தமிழ் பாசுரத்திற்கு விளக்கம் அளிப்பதிலும் நீ கைதேர்ந்தவனாக இருக்கிறாய். அதே பாசுரத்தில் ஆழங்கால் பட்டு அதன் அர்த்தத்திற்கேற்ப அபிநயங்கள் புரிவதில் திருவரங்கத்தரையர் திறமைசாலியாக இருக்கிறான். பெருமாளுக்கு விதவிதமான புஷ்பங்களை மாலையாக தொடுப்பதில் திருக்கச்சி நம்பி சமர்த்தனாக இருக்கிறான். அம்மாலைகளைக் கொண்டு திருவரங்கனுக்கு அலங்காரம் செய்வதை தெய்வவாரி ஆண்டான் திறம்பட செய்து வருகிறான். எதையும் திருத்தி பணி கொள்வதில் திருக்கோஷ்டி நம்பி மேன்மை உடையவனாக இருக்கிறான். பலருக்கு பல திறமைகளை தந்து தன் சேவையில் ஈடுபட வைக்கிறான் அந்த பரமன். அடியேன் தெய்வக்கரசு நம்பி வந்திருக்கிறேன். அரையரே, நீயும் வா. சற்று நேரம் முன்புதான் பெரிய நம்பி அடியேனிடம் தற்போது நான் செய்து வரும் ஸ்லோகப் பணியில் தன்னால் எதுவும் உதவ முடியவில்லையே என்று கூறிக்கொண்டிருந்தான். பகவத் சங்கல்பத்தை பார்த்தாயா? உன்னை சமயம் பார்த்து அந்த அரங்கன் இங்கு அனுப்பியிருக்கிறான். தங்களுக்கு அடியேன் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? ஆணையிடுங்கள். அடியேன் தற்போது மகாலட்சுமி தாயாரின் மேல் ஸ்லோகங்கள் சில ஏற்றி வருகிறேன். அது முடியும் தருவாயில் உள்ளது. நீதான் சமஸ்கிருதத்தில் நல்ல புலமை பெற்றவனாயிற்றே. சுவாமி, தாங்கள் எங்கே, அடியேன் எங்கே? தங்கள் புலமைக்கு முன் அடியேன் எம்மாத்திரம்? அப்படியில்லை தெய்வக்கரசு நம்பி. பலருக்கு பல திறமையை பகவான் அளித்திருக்கிறான் என்று அடியேன் இப்போதுதான் பெரிய நம்பியிடம் கூறிக்கொண்டிருந்தேன். அப்படி நீ குரு சேவையிலும் சமஸ்கிருத புலமையிலும்
சிறப்பு வாய்ந்தவன் என்பதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அனைத்தும் ஆச்சாரியர் மணக்கால் நம்பியின் அருளும் தங்களின் சிக்ஷையும் தான் சுவாமி. தங்களைப் போன்ற உயர்ந்த சிஷ்யர்களை பெற்றுள்ள மணக்கால் நம்பி சுவாமிகளுக்கு அடியேனும் சிஷ்யனாக இருக்கிறேனே, அதுவே அடியேனுக்கு சிறப்பு சுவாமி. தெய்வக்கரசு நம்பி, அடியேனின் இந்த ஸ்லோகங்கள் பூர்த்தியாகும் வரை நீ சிறிது காலம் ஸ்ரீரங்கத்திலேயே தங்கியிருக்கலாம் அல்லவா? ஏதும் அவசரமாக செல்ல வேண்டியதில்லையே? அப்படி ஒன்றும் இல்லை சுவாமி. தாங்கள் பணிக்கும் வரை அடியேன் தங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன் சுவாமி. அப்படியென்றால் அடியேனின் தற்போதைய ஸ்லோகம் சீக்கிரமே பூர்த்தி பெறும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. பெரிய நம்பி, அடியேன் அமுது செய்யவில்லை என்று கவலையுற்றாயே, இனி அந்த கவலை உனக்கு வேண்டாம். தெய்வக்கரசு நம்பி வந்துவிட்டதால் அடியேனின் பாதி பணி குறைந்துவிடும். இனி நேரத்திற்கு அமுது செய்யலாம். மிக்க மகிழ்ச்சி சுவாமி. அரையரே, தெய்வக்கரசு நம்பி, வாருங்கள், ஆச்சாரியருக்கு அமுது பரிமாறலாம். ஆஹா, ஆச்சாரியரை தரிசித்ததும் அவருக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்துவிட்டது. இதற்காகத்தான் வடதிசையிலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு ஓடோடி வந்தேன். வாருங்கள் சுவாமி, தங்களுக்கு பரிமாறும் பாக்கியத்தை அடியேனுக்கு தாருங்கள்.